அஜித் அவர்களுடைய அந்த விளம்பரம் ஒண்ணு சமீபத்துல ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்க பாத்தீங்களா அது? ஆமா. அது நான் ரொம்ப அது பார்க்கல. அது ம். பற்றிய பேச்சுகள் இப்ப நீங்க உட்பட சொல்றதுனால தெரியுது. சொல்லுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, அது அவர் ம். வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலே நெறைய விமர்சனங்கள் இருந்தது. இவங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆட் திடீர்னு வரும். ஏன்னா, அவர்கள நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சன்ரைஸ் ஆட் அந்த மாரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இந்த மாரி ஒரு ஆட்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. சோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல நீங்க அஜித் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டுல? அத சொல்லுங்க பாப்போம். அஜித்துங்கிறவரு ஒரு நடிகர். நடிகர். அவர் புடிச்சா நடிப்பாரு, இல்லாட்டி வண்டி ஓட்ட போயிடுவார். ம். இல்லையா? ம். அவர் என்ன எப்படி பிரிச்சுக்கிறாரு வாழ்க்கைய பாருங்க. ம். ஒருத்தர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகுறேன். எனக்கு பல கோடிகள் கிடைக்குது. அதோட உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு அதோட வச்சுக்கங்க. குடும்பத்த பாருங்கன்றாரு. அஜித் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாரு? இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிற? அஜித் காசுக்கு பண்ணியிருப்பாரு. ம். சும்மாவா பண்ணுவாரு அவரு? ஓகே. அவருக்கு வந்து ஒரு படத்துலங்க நடிக்கும்போது பல கோடிகள் கிடைக்குது. அவர் வந்து அதை குறைச்சிக்கிட்டு இப்போ ரேஸ் ஓட்டுறாரு. ம். இந்த சமூகத்துக்கு என்னங்க இதை பற்றி? இதில் இந்த சமூகத்துக்கு என்னங்க இருக்கு? ஓகே. நீங்கள் ஏன் இதை பெருசாக்குறாங்க அவங்க? எனக்கு அது புரியல. அவர் விளம்பர படத்தில் நடிக்கிறாரு. ம். அவருக்கு காசு வேணும். ம். அவர் வந்து அந்த கேம்பா ஆடா அப்படின்னு பார்த்தா கூட அது ஒரு ஏதாவது தவறான ஒரு இதான்னு பார்க்கணும். ம். இன்னைக்கு இருக்கிற மாடர்னைஸ்ல இருக்கிற எல்லாமே மனிதனுடைய இயற்கைக்கு எதிரானது தான். ஓகே. எல்லாருமே ஆட் நடிக்கிறாங்க.